ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆதித்யா கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கிராணி சாப்டர் 2ல் வந்துட்டு மைண்ட் எஸ்கேப் பண்ணலாம் வாங்க. இப்போது நம்ம சேனலில் ரோப்ளாக்ஸ் கிராணின்னு மாற்றி போட்டு சீக்கிரம் கிராணி சீரீஸை முடிச்சுட்டு ரோப்ளாக்ஸில் இருக்க கேம்ஸ் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் கேம்ஸ்க்கு தாவிடலான்னு. கிராணி சாப்டர் 2ல் 3 எஸ்கேப் இருக்குது. நம்ம இந்த 2 மட்டும் முடிச்சிடலாம் சீக்கிரம் எஃபோர்ட் எடுத்து. இதுக்கப்புறமேட்டு ஐஸ்கிரீம்னே வருது. ஐஸ்கிரீம் சீரீஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணனால இப்போ வந்துட்டு கிராணி சீரீஸில் சாப்டர் 2 வந்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாக முடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம கிராண்ட்பாவை டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு நம்ம வேலைகளை பார்ப்போம் வாங்க. ஓகே கைஸ், அப்படியே இந்த வீடியோ முடியக்குள்ள ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. அப்போ தான் அவங்களுக்கும் என்டர்டெயின் ஆகும், எனக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். வாங்க, இப்போது நம்ம கேம்குள்ளே வந்தால் கிராண்ட்பா வந்துட்டு நம்ம உள்ளே போகிறதுக்குள்ள பார்த்துட்டாரு. ஸோ அவர் டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். வாங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம். நான் வந்துட்டு ஃபுல்லி கிராணி சாப்டர் 2லேயே வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணிடுவேன். இப்போ வந்துட்டு மெயின் டோர் எஸ்கேப்பாக, நெக்ஸ்ட்டு போட் எஸ்கேப் அண்ட் ஹெலிகாப்டர் எஸ்கேப் முடிச்சுட்டு நம்ம கிராணி சாப்டர் 2வே முடிச்சிடலாம். கொஞ்சம் கூடிய விரைவில் வந்துட்டு நான் கிராணி கண்டென்ட்டை மாற்றி போடுறேன். ஹெலிகாப்டர் எஸ்கேப் போட்ட பிறகு நான் கண்டிப்பாக வேறு ஏதாவது வீடியோஸ் போடுறேன். ஏதாவது கேம்ஸே நிறைய கேம்ஸ் கவர் பண்ணுவோம். என்ன கைஸ், ரொம்ப நேரம் நானே பேசிகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? நம்ம கருப்பு பூனை வந்துட்டு லீவ் எடுத்திருக்கான். ஆனாலும் நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் போடுவோம். இப்போ வந்துட்டு நம்ம கட் பண்ணிட்டேன். கொஞ்சம் அவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணி வரதுக்குள்ளே நிறையா அப்டிக்கல்ஸ் வந்துருச்சு. அதனால தான் இப்போது நம்ம கைக்கு தான் ஸ்டன்கன் வந்துருச்சு. அதான் நம்ம இப்போ கிராண்ட்பாவை பழம் தள்ளலான்னு வந்துட்டோம். அப்படியே கிராண்ட்பாக்கிட்டேருந்து புல்லட் இருக்குது ஈஸி. ஆனால் கிளவி மோசமான ஆளுங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம ஷூட் பண்ணி ஸ்டன்கன் வச்சு ஷூட் பண்ணோம்னா புல்லட்டை வந்து அவள் எடுக்கவே விட மாட்டா. அவள் பாடி வச்சு கவர் பண்ணிக்குவா. சத்தத்தை போட்டு கூப்பிட்டாச்சு. அப்படியே பேசிட்டு இருந்த பத்து போட்டுட்டேன். அவளும் வந்துட்டா. 2 நிமிஷத்துக்கு எல்லோரும் காலி. இந்த கிளவிகளுக்குள்ள ஒரு செக்யூரிட்டி கீ இருக்கும். அதை எடுத்து இந்த ரூம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே என்ன போடு தகிட டோர் ஹேண்டில். ஓகே, டோர் ஹேண்டில் எடுத்துகிட்டு நம்ம அந்த ஷார்ட்கட்டில் போட்டு வச்சுருவோம். ஏன்னா இந்த பக்கம் தான் வந்துட்டு டோர் எஸ்கேப்புக்கான பக்கமான ஒரு வழின்னே சொல்லலாம். ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் நான் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிடும். ஏன்னா வந்துட்டு என்ன சொல்கிறது, ஓகே இங்கே பேட்லாக்கையும் எடுத்து பார்த்தோம். அப்போ அதை கட் பண்ண போர்ஷன்ஸ்லாம் பேட்லாக்கி வந்து கண்டுபிடிச்சோம். அதனால என்னால் உங்களுக்கு காட்ட முடியல. இப்போது வந்துட்டு பேட்லாக்கி இங்கே போட்டு வச்சுக்கலாம். ரெக்குவயர்மெண்ட் திங்ஸ் நீங்களும் பார்த்து வச்சுக்கோங்க, உங்களுக்கும் யூஸ் ஆகும். நான் ஏன் வந்துட்டு ஓல்டு கேம்ஸ்லாம் இப்போ கவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, அது வந்துட்டு நம்ம இப்போ சேனல் வச்சுருக்கல இல்லை, அதனால தான் வந்துட்டு சேனலில் வீடியோஸ் போட முடியலை. நம்ம ஸ்டார்ட் பண்ணால் நாட் இட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இங்கே கிழவன ஒரு பிக்சர் இருக்குது. அது நமக்கு தேவையே இல்லாத சமாச்சாரம். கிராணி வராலான்னு செக் பண்ணுவோம். அப்படியே நம்ம செக்கிங்கை போட்டுட்டு இருக்கப்ப அப்படியே நீங்களும் மறந்துடாமல் உங்களோட பொண்ணான கையால் அந்த ஒரு லைக், அந்த ஒரு ஷேர், அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 3 விஷயங்களை உங்கள் பொண்ணான கைகளால் பண்ணிங்கன்னா அது எனக்கும் புண்ணியமாக போகும், உங்களுக்கும். நான் போடுற வீடியோஸ்லாம் உடனே வந்து ரீச் ஆகும். என் சேனல் பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் வேணால் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறது, நம்ம இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோன்னு மட்டும் இல்லை, எந்த வீடியோனாலும் அந்த கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்காக இந்த கேமை நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி என் வெர்ஷனில் போடுறேன். அப்படியே நம்ம பேசிக்கிட்டு இருக்க கேப்பில் இங்கே வெளியே வந்துட்டு கிளவி இப்போ வந்து நினச்சிருப்பாங்க. அவங்கள டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுவோம்.
இந்த டேபிளை தட்டி விட்டால் வந்துடுவாங்க. ஓகே, இப்போ வாங்க வேலையை முடிச்சிடலாம். என்னடா அது கூப்பிட்டு இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் இந்த கிளவனை காணும். நீங்கள் யாராவது அவங்கள பார்த்தா தெரியப்படுத்துங்க. நானே இப்போ பார்த்துடுவேன், அதனால நானே பார்த்துக்கிறேன். ஓகே, நம்ம எஸ்கேப்புக்கு 2 பொருள் தான் எடுத்திருக்கோம். இன்னும் நமக்கு எவ்வளோ டைம் இருக்குன்னா அப்ராக்சிமேட்டாக சொல்ல முடியல. ஓகே, கிளவி இந்த பக்கம் போகிறா, அப்படியே அவள் பின்னாடியே போய் போட்டோம், இல்லாட்டி கிளவி வந்துடுவானோன்னு எனக்கு ஒரு பயம். இந்த சொன்ன இந்த கிளவி புல்லட்டை வச்சுக்குவான்னு அப்படியே பின்னாடி வந்துருச்சு. இந்த இது எதுக்கோ சேஃப்டிக்கு இது பண்ணிக்கலாம். கிளவி இங்கே இருக்கானா இங்கே இருக்கான்னு பார்த்து இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ண பிறகு இங்கே வந்து ஸ்டன்கன் ஆமோவை எடுத்துக்கலாம். ஸ்டன்கன் ஆமோவை எடுத்துக்கிட்டு அப்படியே கிளவனையும் போடுதலை முயற்சி பண்ணுவோம். இங்கே ஹெலிகாப்டருக்கு இதுக்கு எனக்கு கிளம்பி வந்துட்டான். இப்போ அவனை போடு தள்ளிட்டு நம்ம வேலையை நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். தக ஆட்டவா அப்படின்றான் கிளவி. நம்ம வந்துட்டு 17 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சு நம்ம சேனலுக்கு. அது வந்துட்டு என்னால் வந்துட்டு அன்பிலீவபிள். என்னையே ஒரு பொருட்டாக மதிச்சு 17 பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு நினச்சாலே என் மனசெல்லாம் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, போட் இது எதுக்கு எனக்கு இல்லை புரியலை, எதுக்கு எனக்கு? ஓகே, இதுக்குள்ளே ஏதாவது வச்சுருக்காங்களா? எத்தனை ஓகே நானே சொல்லுவேன், எனக்கு தெரியலை. வாங்க, கிளவி ஸ்பானாக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம பதுங்கி போவோம். அவங்க க்ரோபார் பார்த்தோம்ல, அந்த குரோபார் அடிக்காக தூக்கி தந்துடுவோம். இங்கே வந்துட்டு அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி ஒரு ஷாக் இருக்கும், அந்த ஒயர் இருக்கும், அந்த கட் பண்ணால் அங்கே டோர் கிட்ட இருக்க ஷாக் போயிடும். அதனால் இங்கே கட்டிங் பிளேஸ் இருக்குன்னு நம்பி ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, கட்டிங் பிளேஸ் தான் இருக்குது. நம்ம இங்கே கட் பண்ணி விட்டுட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. நம்ம அப்படியே மேலே வந்துட்டு ஒரு வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. இங்கே ஏறி வந்தாச்சு. போடு ஹேண்ட்வீல். இதுவும் நம்ம எஸ்கேப்புக்கு ஒரு முக்கியமான பொருள் தான். ஒரு பேரியர் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த பேரியர் எடுக்கிறதுக்கு நம்ம ஸ்பானான இடத்துலையே வந்துட்டு ஒரு ஸ்லாட் இருக்கும். அந்த ஸ்லாட்டில் அதை போட்டால் இதாகிடும். போடு வெப்பன் கீ. நல்ல பொருளாக கிடச்சிக்கிட்டு இருக்கே. ஐயோ, இந்த வீடியோவில் என்ன ஸ்பெஷல்னால் நம்ம நோட்டு அடி வாங்காமல் முடிச்சிருக்கோம். ஆனால் போட் எஸ்கேப்பும் ஹெலிகாப்டர் எஸ்கேப்பும் அப்படி இருக்குமான்னு சொல்ல முடியாது. அடி வாங்கினாலும் வாங்கிடுவேன். இந்த ஷார்ட்கட்டில் வந்துடலாம். அப்படியே இந்த டபுள் பேரல் ஷார்ட்கனை பார்க்குறப்ப எனக்கு அப்படி இருக்குது. இங்கே இப்போ யாரும் க்ராஸ் பண்ணாங்களே, கிளவனாங்க யார் அது? செத்து போன. ஐயோ, ஓடு 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 கிளவே. ஐயோ, சும்மா தனித்தனியாக வந்தாலே தாங்க முடியாது. 2 பேரும் ஜோடி கோர்த்துட்டு வேறு வராங்க. ஜோடி போட்டுட்டு கோர்த்துட்டுன்ட்டேன். அது வந்துட்டு இன்னும் எல்லோரும் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி மன்னிச்சுக்கோங்க. நம்ம வந்துட்டு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் லைவே வந்துட்டு இந்த ஃபேஸ் ரிவீல், அப்புறமேட்டு என்னைய பற்றின விஷயங்கள் எதுனாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். நானும் அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண ரெடியாக தான் இருக்கேன். அதனால் எல்லோரும் இந்த வீடியோவை பார்க்குற எல்லோரும் மறந்துடாமல் அந்த சப்ஸ்கிரைபுன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக்குன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவீங்க ப்ளீஸ். ஓகே, போட சொல்லிட்டு இங்கே கீழே ஒரு இது இருக்கும், அதை உடைக்க போகிறோம்.
கிளவி தான் இவங்க காணும். மறைஞ்சிட்டான்டா. கிழவனுக்கு என்ன பேர் வைக்கான்னு சொல்லுங்கள். கிழவிக்கு நான் போன சாப்டர்லேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம 3 எஸ்கேப் முடிச்சாச்சு. இந்த சாப்டரில் கிழவனையும் பார்க்க வந்தாச்சு. ஸ்பார்க் இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம். ஓகே, கிளவி வராலும் செக் பண்ணிகிட்டே போகணும். ஸ்டன்களை தூக்கிப்போம். இல்லாட்டி வந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு போடுதல் ஏதாங்க. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த காக்கா மாடையன்ட்டு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இன்னும் என்னென்ன பொருள் தேவை? ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சிருச்சு காய்ஸ். எஸ்கேப்பை ஓகே, நம்ம அப்படியே மீண்டுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்ப்பீங்கன்றது எனக்கும் தெரியும். ஸோ வந்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் வீட்டு பேர் நினச்சி மன்னிச்சுக்கோங்க. திருப்பி சொல்கிறேன். இது மாதிரி தான் எல்லா எஸ்கேப்லேயும் நான் இப்படி நடிக்க பண்ணிகிட்டு இருக்கேன். பிகாஸ் எவ்ரி கேம் இஸ் நியூ டு மீ. ஏன்னா வந்துட்டு முன்னாலாம் வந்துட்டு 2020 தான் ஹாரர் கேமை விளையாட ஸ்டார்ட் பண்ணேன். அது வந்துட்டு நான் எந்த கேம்லேயும் வந்துட்டு ப்ரோ அப்படி இப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் இப்போவே நோக்கு தான். அப்போ நான் இப்படி மழுமட்டியே இருந்திருப்பேன்னு பார்த்துக்கோங்க. ப்ராக்டிஸ் மூலில் தான் கிராணி ஒன்றே போட்டுலாம் வேணால் பார்த்துக்கோங்க. அப்புறம் தான் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணணுன்றதுக்காக ஈஸி மோடில் போட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். நீங்களும் வந்து என்னோடய முயற்சியை பாராட்டுற விதமாக அப்படியே அந்த லைக், ஷேர், சப்ஸ்கிரைபுன்ற பட்டனை ஒரே ஒரு அமுக்கு உங்களோட பொண்ணான கைகளால் பண்ணிங்கன்னா அது எனக்கும் புண்ணியமாக போகும், உங்களுக்கும் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். என்னடா அது கிழவனை இன்னமும் காணும். ஹெலிகாப்டர் மேன்மல் இது எதுக்கு எனக்கு? ஓகே, கீழே போய் பார்ப்போம். கிழவன் வந்துட்டான். கிழவான்னு சொன்னானே கிழவன் வந்துட்டான். ஓகே, ஸ்டங்கு நேமோ பறந்து போய் விழுது 8 அடி. வந்துட்டு நம்ம கிராணி 1 to 5 வந்துட்டு நம்ம 1 ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அப்படியே 2 வந்துட்டு முடிக்க நீங்களும் வந்து உங்கள் லாய்க்கை வச்சு நம்ம கிராணி சீரீஸை முடிக்கிறத வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் நானும் ஒரு லைக் கவுண்ட் ஏற நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நான் வந்துட்டு போட் எஸ்கேப் அண்ட் ஹெலிகாப்டர் எஸ்கேப் போஸ்ட் பண்ணிடுறேன். அப்புறமேட்டு ரோப்ளாக்ஸ்லையும் நிறைய கேம்ஸ் கவர் பண்ணலாம். 50 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட். இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எக்கச்சக்கமான சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்க வேண்டியது இருக்குது. நான் வந்துட்டு சில்வர் ப்ளே பட்டன் காணலை சத்தியமாக. நமக்கு வந்து ஒரு 50 பேர் ஒரு சப்போர்ட்டர்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னா நான் வந்துட்டு நான் ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். இதுக்கு அடுத்து நீங்கள் என்னை வந்து சீக்கிரமாக 50 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே கொண்டு போனீங்கன்னா போதும். நான் வந்துட்டு என்னால் முடிஞ்ச எஃபோர்ட் போட்டு உங்களுக்காக நான் பண்ணியே தீருவேன். எனக்கு பிடிச்ச விஷயங்கள், பிடிக்காத விஷயங்கள், என்னை பற்றினது எதுனாலும் என்கிட்ட கேட்கலாம். வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்குது. அதெல்லாம் வந்து ஃபோன் நம்பர் கேட்கக்கூடாது, வந்து என்னோடய அட்ரஸ் கேட்கக்கூடாது, அவ்வளோதான். இவ்வளோ தான் வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். யாரையாவது இந்த நேரத்தில் கால் பண்ணுறது, ஐயோ. நம்ம அப்படியே கேமை கண்டினியூ பண்ணுவோம் வாங்க. நம்ம இந்த கிராணி கேமை நான் இப்படி தான் பண்ணிகிட்டே இருப்பேன். நம்ம மற்ற விஷயங்களை பற்றி பேசணும். நான் வந்துட்டு ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் வந்து ரொம்ப பர்ஸ்னலாக எடுத்துக்கிட்டு சொல்கிறேன். என்ன சொல்கிறதுன்னு எனக்கு இப்போ தெரியலை. அதுதான் விஷயமே. கிளவிக்கலன்னு இங்கே வந்து கூப்பிட்டா தான் வராங்க. இதுலேயும் வந்துட்டு நம்ம ஈவல் இன்னும் விளாண்டு முடிச்சிட்டோம். பட் வித்தவுட் வாய்ஸ் ஓவர். ஆனால் கோஸ்ட் மோடில் தான் போட்டிருப்பேன். ஏன்னா அந்த
கேள்வியோட சுற்றியும் அவங்க மூஞ்சியும் பார்க்க பயமாக இருக்கும். இவங்க எல்லாச்சும் பார்க்க டோங்கிரி மாதிரி இருக்காங்க. அந்த கேள்வி பாஞ்சு பாஞ்சு அடிக்கும். அதனால தான் நான் கோஸ்ட் மூடில் போட்டிருக்கேன். கொஞ்சம் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன். வந்துட்டு ஃபோன் அப்கிரேட் பண்ணப்போ வந்துட்டு அந்த வீடியோ வந்து டெலீட் ஆகிடுச்சு. கிளவி வந்து கிழவனுக்கு ரொம்ப பிடிச்ச சொம்பு வந்து கீழே வந்துடுச்சு. அதனால என் புருஷனோட சொம்பு அப்படின்னு வரா. ஓகே, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். நம்ம இப்போ அந்த ஹேண்ட் வீல் எடுத்துகிட்டு போய் இவங்க எந்திக்கிறதுக்குள்ளே போட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே டோர் ஹேண்டிலும் பேட்லாக்கையும் போட்டு ஓப்பன் பண்ணி ஓடிக்கிட்டே இருக்கலாம். தட 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 தடன்னு. ஹேண்ட் வீல் இங்கே தான் இருக்குது. தெரியாதவங்க பார்த்து வச்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நம்ம சீக்கிரம் அப்போ முடிக்க போகிறோம். சொன்ன மாதிரி இங்கே மேலே வந்துச்சா? ஒய்யோ, க்ரௌபார் தேவைப்படுதுங்க. சரி, இது சொல்ல மாட்டேன். க்ரௌபாரும் தேவைப்படுது. க்ரௌபார் கீழே தான் போட்டு வச்சுருக்கோம். அந்த க்ரௌபார் எடுத்துகிட்டு வந்து அதை அப்படியே இது பிச்சு விட்டுறலாம். ஒன்றில் வந்துட்டு ஹேமர் தேவைப்படும். ஹேமருக்கு ஆப்போசிட் சைடில் வச்சு இழுத்தா வந்து உடன் பிளான் கீழே வந்து விழுந்துடும். ஆனால் 2ல் வந்துட்டு க்ரௌபார் தான் இருக்குது ஹேமருக்கு பதிலாக. 2 வந்துட்டு ஒரு ஈஸியான கேம் தான். ஆனால் 1 விட ஈஸி தான். 1 வந்துட்டு கஷ்டம் தான். டோர் எஸ்கேப்பு எக்கச்சக்க பொருள் தேவைப்படும். ஆனால் இது வந்து ஒரு 5-6 பொருள்லாம் கேட்குறாங்க. ஆனால் ஹெலிகாப்டர் எஸ்கேப்பு, போட் எஸ்கேப்புக்குலாம் பொருளை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே உயிர் போயிடும். அப்படியே நம்ம ஐஸ்கிரீம் 3ல் வந்துச்சு. கிரானி 3 ஐஸ்கிரீம் 3னே வருது. ஐஸ்கிரீம் சீரிஸ் விளாண்டு லாஸ்ட்டில் அதையே சொல்ல வச்சுட்டேங்களே விளாடி. என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம அப்படியே இந்த பாலாக்கியை போட்டு கூப்பிடுவோம் அவங்கள. கிழவன் வாங்க சீக்கிரம், உங்களுக்காக ஸ்லிண்ட்ரினா வந்திருக்கா, சீக்கிரம் வாங்க. இந்த வீடியோ நோட்டீஸ் பண்ணிங்களா? நம்ம வந்துட்டு ஸ்லிண்ட்ரினா பையன் ரூமுக்குள்ளே கூட போகலைன்னா எப்படி ஈஸியான ஒரு எஸ்கேப்பாக இருக்கும்னு. நீங்களும் இந்த ஈஸியான எஸ்கேப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் வந்துட்டு வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் உங்களுக்கு ஃபேவரட்டாகவும் இருந்துச்சுன்னா அந்த ஒரு லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் போட்டுட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம டோர் ஹேண்டில் போட்டாச்சு. இப்போ வர மாதிரி தெரியல, கிளம்பிடலாம். ஓகே காய்ஸ், இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆதித்யா. பாய் 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 காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.